ஹலோ காய்ஸ், இது 1131 ஒன் பீஸ் சாப்டர். ஸோ இந்த பேருக்கு வந்து லோக்கி இந்த அண்டர் வேர்ல்டுன்னு வச்சுட்டாங்க. போனதுலேயே நம்ம லோக்கி பார்த்தோம். ஒன் பீஸ் லூஃபியோட பேசிகிட்டு இருந்தாங்க. அந்த இதில் வந்து எமோட்டோவை வச்சு ஒரு கவர் பேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ லூஃபி இன்னும் லோக்கி பேசுகிறது காதில் வந்தாமே தான் வழக்கம் போல் பேசிகிட்டு இருக்கான். அடுத்தது பேஜில் வந்தால் அவன் பட்டு பேசிகிட்டே இருக்கான். லோக்கி பேசுகிறது காதில் வாங்காமல் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்குது இந்த பேஜ் பார்க்கும்போது. லோக்கியை கண்டுக்காமல் லோக்கி ஒரு சைடு ஹேன்னு கத்திட்டு இருக்கான், இன்னொரு சைடு வந்து இவன் கத்திகிட்டே தான் இருக்கான், ஏதோ பேசிகிட்டு இருக்கான். இங்கே வரணும்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டேன், உசப்பு எங்கே இருப்பான், உசப்பு இருந்தால் இவன் எங்கே இருப்பான், உசப்பு எப்போ இந்த இடத்துக்கு வருவான் அப்படி இப்படின்னு சொல்லி பேசிகிட்டே இருக்கான். சம்மந்தமே இல்லாமல் பேசிகிட்டு இருக்கான். உடனே லோக்கி கத்தி, நான் வந்துட்டு பேசிகிட்டு இருக்கேன், என்கிட்ட காதில் வாங்க பேசுவான். சுற்றி பார்த்தா நிறையா ஜெயின்ஸ்லாம் தெரியுது. அப்புறம் வந்து இந்த லேண்டை பற்றி சன்காடை பற்றி திருப்பி சொல்கிறான். இந்த லேண்டில் வந்து சன்காட்ஸ்லாம் இருந்தாங்க, அந்த மாதிரி சொல்கிறான். எந்த பர்மிஷன் இல்லாமல் எந்த ஹியூமனும் இங்கே பேசக்கூடாது அப்படின்னு சொல்லுவான். ஸோ நான் கேட்குற கொஷின் மட்டும் ஆன்சர் பண்ணுன்னு சொன்னோன்னே, நான் என்ன பண்ண போகிறேன், நீ செயின் தான் கட்டியிருக்காங்களேன்னு கேட்பான். ஸோ எந்த ஹியூமனுக்கும் செயினாக கட்டிக்கணும்னு ஆசை இல்லை, என்னால் இங்கேருந்து வர முடியல, என்னை இங்கே ஃப்ரீ பண்ண ஆசைப்பட்றேன், என்னை இங்கேருந்து ஃப்ரீ பண்ண உடனே கேட்குறான். அடுத்த பேஜில் பார்த்தா, அதாவது 6 வருஷமாக நான் இந்த ஒரே ட்ரீலாம் கட்டியிருக்கேங்கிறான். அந்த ட்ரீயை வந்து ஏதோ ஜெல் ட்ரீ ஆடம்ஸ் சொல்கிறான். அப்புறம் வந்து நான் தான் வந்து எல்பாஃப்லேயே ஸ்ட்ராங்கானவன்னு சொல்கிறான். ஸோ இந்த இது தெரிய வருது, ஏதோ ஒரு டெயில் ஃப்ரூட் யூஸர்னு. ஆனால் அவனை வந்து சி ப்ரிசமால் வந்து தான் பிளாக் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுலேருந்து தெரியுது இவன் ஒரு டெயில் ஃப்ரூட் யூஸர்னு. ஸோ பேரை திருப்பி தப்பாக சொல்கிறான் லூஃபி மாதிரி, ரோடிங்கிறான் லூஃபிக்கு. ஸோ அப்புறம் கேட்குறான், உனக்கு டீல் ஒன்று மேக் பண்ணுமான்ட்டு. நீ பைரட் தானே, என்னை மட்டும் இந்த செயின்லேருந்து விடுவிச்சிட்டிங்கன்னா நான் யாரை வேணாலும் உன்னை வந்து எலிமினேட் பண்ணுறேன், நீ யாரையும் சூஸ் பண்ணினா. ஸோ நான் உன்னை ஃபோர்ஸ்லாம் பண்ண மாட்டேன், என்னை இங்கேருந்து விடுவிக்கிறதுக்கு டீல்னு தான். ஸோ அது மட்டும் நான் மென்ஷன் பண்ண விட்டுட்டேன். இதுதான் லோவஸ்ட் பிளேனுங்கிறான். எல்பாஃப் அண்டர்வேர்ல்ட்லேயே இதுதான் லோவஸ்ட் பிளேனுங்கிறான். இது யாருமே வர முடியாது, இந்த பிளேஸில் வந்து ப்ரிசன்ஸ் தெரியும், எக்ஸிக்யூட்டிவ் ஆடாவும் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நீ இந்த இடத்துல எங்கேயுமே இது பண்ண முடியாது, இந்த இடத்துல வெளிச்சம் கூட வராது, இந்த இடத்துல எதுவுமே நீ கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கான். நீ இங்கே தோண்ட போன்ஸும் மட்டும்தான் வர முடியும். ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்கிறான்னா, இந்த மவுண்டெயின்ஸ்லாம் வந்து 10 வருஷத்துக்கு முன்னிலேருந்தே இருக்குது அப்படின்னு சொல்கிறான். இந்த இடத்த அவன் என்னன்னு சொல்கிறான்னா, இந்த ஃபஸ்ட்டு வேர்ல்டுன்னு சொல்கிறான், அதாவது இந்த லோவஸ்ட் பிளேனு. அதுக்கப்புறம் வந்து சுற்றி பார்த்தா நிறைய ஜெயின்ஸ் வருது. நான் இதையும் சொல்ல மறந்துட்டேன், இந்த இடத்துல வந்து நிறைய வைல்டு அனிமல்ஸ் இருக்குது, அவங்களாம் எனக்கு கூடிய நண்பர்கள் ஆகிட்டாங்க, நான் சொல்கிற சைட்லாம் இவங்க உன்கிட்ட கைண்டாக பேச மாட்டாங்க, அந்தமாரி சொல்கிறான். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்தமாரி சின்ன சின்ன இதெல்லாம் வந்தாங்க. ஆனால் எல்லாருமாரியும் இந்த இடத்துலலாம் சாங்ஸை இது பண்ணியிருப்பாங்க. நான் வந்து முன்னாடி மாரி அன்கான்சியஸ் ஆக விரும்பலை, எல்லோரும் வர பீப்புள்ஸ் ஆனால் சாங்ஸாக இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறான். உடனே லூஃபி எக்ஸைட் ஆகி சாங்ஸ்னா சொன்னீங்க அப்படின்ட்டு கேட்குறான். கேட்டதுக்கப்புறம் இந்த இடத்துல லைட்டாக லோக்கி வந்து கவர்ட் பைரட் ஆகிறான். அகெயின் ஒருத்தர் வந்து இந்தமாரி சொல்கிற மாரி சாங்ஸை ஒரு கவர்டு அந்தமாரி சொல்கிற மாதிரி. ஸோ இந்த இடத்துல என்ன தெரியுதுன்னா, சாங்ஸ் வந்து ஒன்லி ஃபேக்காக இருக்கணும், இல்லை இன்னும் சாங்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது, இல்லை இது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கணும். நம்ம ஆல்ரெடி போன சாப்டர் பார்த்த மாரி வந்து சாங்ஸ் ஆல்ரெடி எல்பாஃப்லேருந்து தான் கிளம்பியிருந்தான், ரெட்டு கிட்டோட சண்டை போட்டு. ஸோ இங்கேருந்து தான் கிளம்பியிருக்கான்னு தெரியுது. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா, லோக்கி வந்து கவன் சொன்னா நம்ம ஆள் கியர் 4க்கு போயிட்டு ஒரு பஞ்ச் பண்ணுறான் லோக்கியை. பஞ்ச் பண்ணதுக்கப்புறம் நான் ஜோக் தான் பண்ணுறேன் இதுலேன்னு தெரியுது. லோக்கி வந்து ஒரு மாதிரி மிஸ்ஸியான ஆள், கொஞ்சம் ஏமாற்றக்கூடிய ஆள், பேச்சால் ஏமாற்றக்கூடிய ஆள்னு ஆல்ரெடி அவங்க லீக்கில் சொன்ன மாதிரி தான் இருக்குது. ஸோ டோன்ட் சே ஜோக்காவோடலாம் சொல்லாத, நான் அடுத்த தடவை ஒன்று இந்த ட்ரீயோட புதைச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். மனசுக்குள்ள நினச்சிக்கிறான் லோக்கி, நான் வந்துட்டு இந்த செயினை விட்டு வெளில வந்துட்டானா அவனை கொண்டுருவேன்டா அந்த மாதிரி. ஸோ யுவன் கெட் திஸ் ஆன்சர். நீ நிறையா கேள்வி கேட்குறான், சாங்ஸ் ஏஞ்ச வந்தான், எதுக்கு என்ன இங்கே தான் இருக்கானா, நான் இதுக்கு எதுக்குமே ஆன்சர் சொல்ல மாட்டேன், டீலுக்கு ஒத்துக்கன்ட்டு. ஸோ இந்த இடத்துல வந்து நடுங்குது, சுற்றி பார்த்தா நம்ம ஆளுங்களை ஜெயின்ஸ் துரத்திட்டு இருக்காங்க.
ஜெயின்ஸ் துரத்த ஆரம்பித்தோன்னே என்ன நினைக்கிறாங்க, நம்ம லூஃபி ஜோரோ வந்து வழக்கம் போல் சண்டைக்கு போகலான்னு பார்க்குறோம். ஆனால் வேணாம், நம்ம போய் சண்டைக்கு போனால் நம்ம இந்த கிராஸ் லைனை கிராஸ் பண்ணிவிடுங்கிறாங்க. உடனே எல்லாம் ஓடுறாங்க இந்த உள்ளார போகிறதுக்கு. ஸோ அடுத்து வந்து இங்கே பார்த்தா நம்ம நியூ ஜெயின் பைரட்ஸ் வந்து மான்ஸ்டர்லாம் அடித்து போட்டுட்ருக்காங்க. எஜுரிடின்னு எல்லாமே இருக்காங்க. இப்போ அவங்க க்ரூவும் இருக்காங்க, எல்லாம் சண்டை போட்டுட்டு தான் இருக்காங்க இன்னுமே. இப்போ அந்த இதை எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ புதுசாக லாஸ்ட்டாக பார்த்தா ஏதோ முக்கியமான விஷயம் சாப்டர் நடந்தது. இன்னும் முக்கியமான விஷயம் என்னென்னா, ராபின் வந்து புதுக்கட்டை யார் பண்ணதுன்னா ப்ராக் பண்ணிட்டு இருக்காங்க. புதுக்கட்டு வந்து 3 டைம் ஸ்கிப் முன்னாடி உள்ளதுன்னு நினைக்கிறேன். அந்த 4 டைம் ஸ்கிப் முன்னாடி உள்ளது. எல்லோரும் பார்க்குறாங்க ராபின் அந்த இது நடக்குது. ஸோ போனதில் பார்த்த மாரி தான் ராபின் பேசிகிட்டு இருக்காங்க. டாக்டர் சவுல கண்டிப்பாக இந்த இருந்தாலும் இந்த ஹேர் கட் நல்லா இருக்க போகுது அப்படின்னு சொல்லி இருக்கும்போது இது காமிக்கிறாங்க. எல்பாஃபில் வந்து ஜெயின்ஸ் சொல்கிறாங்க, ஃபால் வந்து சவுல் வந்து மயக்கம் அடைச்சிட்டான் அப்படின்ட்டு. ஸோ சாப்டர் ஆரம்பிச்சுட்டு சவுலை வந்து போடா கொண்டு வராங்கன்னு தெரில. ஸோ அடுத்த சாப்டர் 2 வாரத்துக்கு வராது, பார்ப்போம். ஆனால் ஏதோ ஓடாக்கு உடம்பு நல்லாதனால 2 சாப்டர் இட்டாஸில் போய் கேள்விப்பட்டேன். ஆல்ரெடி எபிசோடு வரதில்லை. ஸோ அடுத்தடுத்த சாப்டருக்கு எக்ஸ்ப்ளனேஷன் வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் போகணும். சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.